ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன். மொச்சை சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருவாடெல்லாம் சேர்த்து 1/2 கப் மொச்சை எடுத்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும். மண் சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் கறிவடகம் சேர்த்துக்கோங்க. 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நிறையா சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். 10 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். 1/4 கப் கருவாடு எடுத்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். முடிஞ்ச வரை கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கணும். மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் சேர்த்துக்கோங்க. மொச்சக்காய் நல்லா வெந்திருக்கு, அதை சேர்த்துக்கணும். ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கணும். மூடி வச்சு காய்கறிலாம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். தாளிக்கிறப்பையே சேர்த்துக்கணும், மறந்துட்டேன். காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. 1/4 கப் புளி தண்ணி சேர்த்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. திக்காக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். லாஸ்ட்டாக மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு கருவாடு மொச்சை சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.